ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான டைகர் ப்ரான் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த டைகர் ப்ரான் வறுவல் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான டைகர் ப்ரான் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எறா வறுவல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமானதும் இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டானதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போனதும் இப்போது 3/4 கிலோ டைகர் ப்ரான் போட்டுக்கலாம். இந்த டைகர் எறா வந்து ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி டைகர் ப்ரான் கிடச்சிதுன்னா வாங்கி சமைச்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எறாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பெரிய எறான்றதுனால நான் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் சின்ன எறாவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே எறா வெந்துடும். இது பெரிய எறான்றதுனால தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கம்மன்ட்டு எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. இது சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்துலேயும் சுட சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க இந்த டேஸ்டியான எறாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா சுட சுட கமன்ட்டு எறா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதே போலயே சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கும் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போலயே கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.